Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் நம்மளோட மொபைலில் அதுவும் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் எப்படி எடிட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்ட்ட Capcut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோட கடைசிக்கு வந்தீங்கன்னா உங்களோட வாட்டர் மார்க் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டைல், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏஐ பெயிண்டிங்கு, பார்ட்டிகல்ஸு, எக்ஸ்ப்ரெஷனு, மோஷனு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்வாப்புன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும். ஸோ மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருந்தால் மட்டும் தான் இது வரும். பட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆனில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது, ஒரு ரிசல்ட் ஆப்ஷன் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் தரேன், அண்டு ஐ கார்ட்ஸ்லேயும் வந்துட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா, அந்த எஃபெக்டை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ண மட்டும் விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகும், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்கேஸ் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிட்வீன் த 2 ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக ஏற்றி விட்டுருங்க. ஒரு 3.5 செகண்ட்ஸுக்கு வந்து ஏற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பர்சன் வந்து டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த டைம் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேமுக்கு நடுவில் ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கேப் வரும். ஸோ அந்த கேப் வரது மூலிமா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டேஜ் பாருங்கள், அந்த ஃபுட்டேஜில் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கீழே போடுறேன். ஸோ அந்த ஃபுட்டேஜில் எவ்வளோ கிட்ட இருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபுட்டேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஸ்டைலும் இருக்குது, ஸோ இன்னொரு எஃபெக்ட் கூட இருக்குது. ஸோ இதுக்கு அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு சொல்லிட்டு இன்னொரு எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடியே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் போக ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை ஆல்ரெடி ஃப்ரேமில் இருந்து இவர் போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரேமை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜென்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பக்கா வந்து ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமை விட்டு அந்த பர்சனை மட்டும் நின்றுட்டு அதுக்கப்புறம் அவர் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 எஃபெக்ட் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி ரீல்ஸில் அதை போடும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரீல்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே 180pன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4Kக்கு சேஞ்ச் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும், அதை ஒரு 60 ஃப்ரேம் per செகண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கோட் ரேட் வந்து அது நார்மலாக இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் மட்டும் பண்ணுறங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து எடிட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.